ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூசணிக்காய் அல்வா பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் முந்திரி பார்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண உடனே இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த பூசணிக்காயை இந்தமாரி நல்லா திருகி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் போட்டு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ கேசரி பவுடர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.